வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனை வந்து நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தியரம். இதை தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் வரைக்கும் நம்ம படிப்போம். பட் ஆனால் அதுதான் நமக்கு அப்ளை ஆகுதுங்கிறது நிறையா இடங்களில் வந்து தெரியாது. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, இதை கொஞ்சம் ஞாபகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு +2ல் நிறைய இடங்களில் +2 ஃபிசிக்ஸு ஃபஸ்ட் லெசனில் நிறைய இடங்களில் இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி, வாங்க நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். ஸோ அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். நமக்கு வந்து 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், வெக்டாருங்கிறது என்ன, ஸ்கேலாருங்கிறது ஒரு ஒரு ஸ்கேலார். தட் மீன்ஸ் ஸ்கேலாருங்கிறது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அது எந்த டைரக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணாது. வெக்டாருங்கிறது நமக்கு டைரக்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணும். சரியா? ஸோ அப்போ டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற 2 வெக்டார்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதான் என்னோட ஹெட், இது ஆரோ மார்க் இருக்கும், அது என்னோட ஹெட், இது டெயில். அப்போ இந்த 2 வெக்டார் எடுத்துட்டேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, அந்த 2 வெக்டாரையும் நான் ஆட் பண்ணணும். அப்போ எப்படி நான் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ இந்த 2 வெக்டாரையும் நான் ஆட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் லா வந்து யூஸ் ஆகுது. ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கு கொடுத்துருக்கிற வெக்டார் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்டினியூட்டி இல்லை. அதாவது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா இது ஹெட்டிலேருந்து டெய்லுக்கு போய் அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு கண்டினியூஸ் இருக்கணும். இப்போ இதான் டைரக்ஷன் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் போய் அடுத்து இந்த டைரக்ஷன் இப்படி வேணுமா நம்ம போகலாம். இந்த டைரக்ஷனுக்கு வாங்க, அடுத்து இந்த டைரக்ஷனுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு வேணுமா நம்ம பண்ணலாமே தவிர இதில் வந்து கண்டினியூட்டி இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த டயக்ராமை நான் வந்து ரீரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த வெக்டாரை இப்படி போட்டு இந்த வெக்டாரை நான் இப்படி கண்டினியூ பண்ணி நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற வெக்டார் தான். ஸோ இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் 2 சேமாக தானே இருக்க போகுது. ஸோ அப்போ இது 2க்கும் கண்டினியூ பண்ணி வரைஞ்சிட்டு, இப்போ இந்த டெய்லையும் இந்த ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெக்டார் வரைஞ்சிக்கிறேன். இந்த வெக்டார் என்னவா இருக்கோ, இது என்னவா ஆன்சர் கொடுக்குதோ அதுதான் இந்த 2 வெக்டாரையும் ஆட் பண்ணாலும் எனக்கு கொடுக்கும். இதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனோட கான்செப்ட். அதாவது 2 வெக்டார் ஆட் பண்ணணும். அந்த 2 வெக்டாரோட டைரக்ஷனும் வேற இடத்துல இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு கண்டினியூட்டியை கொடுத்து அந்த 2 வெக்டாரையும் நான் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 2 வெக்டாரை நான் கண்டுபிடிச்சு ஆட் பண்றதுக்கு இந்த ஒரு வெக்டாரோட ரிசல்டன்ட், அதாவது இந்த ரிசல்டன்ட் வெக்டாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் இந்த 2 வெக்டாரையும் ஆட் பண்றதுக்கான வேல்யூவா இருக்க போகுது. அப்போ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஒரு வெக்டாரும் நமக்கு என்ன இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அப்போ நான் மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கணும், டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட். ஸோ இங்கே ஆறுங்கிறது ரிசல்டன்ட் வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டாருங்கிறது நான் இந்த எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த 2 வெக்டாரையும் சேர்த்தா கிடைக்கிற இதான் நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டார். அதை தான் நான் இங்கே வந்து 6 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு நான் வந்து மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த பாருங்க, இதான் என்னோட கிவன் வெக்டார் OA. ஓங்கிறது ஒரு ஆரிஜின் ஆஃப் த வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஸோ OAவை நான் A வெக்டார்னு எடுத்திருக்கேன், ABயை B வெக்டார்னு எடுத்திருக்கேன். ஸோ OB அப்படிங்கிறது இந்த A வெக்டாரையும் B வெக்டாரையும் ஆட் பண்றதால கிடைக்கிற ரிசல்டன்ட் வெக்டார். இப்போ இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லை, ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல இல்லை. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தால் மட்டும் தான் நம்மளால பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த லைனை, இந்த OAவை எக்ஸ்டெண்ட் பண்ணி N அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். இதுல இருந்து அந்த Bக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி 90 டிகிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்க இருக்கிற இந்த வேல்யூ B sin θ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு காம்பனண்ட்டும் எந்த ஒரு இடமும் 2 காம்பனண்டா ஸ்பிளிட் அப் ஆகும். ஸோ பெர்பெண்டிகுலரா இருக்கிறது சைனாகவும், பேரலா இருக்கிறது காஸ் தீட்டாவாகவும் ஸ்பிளிட் அப் ஆகும். இங்கேயும் B வந்து தான் பெர்பெண்டிகுலராகவும் பேரலாகவும் ஸ்பிளிட் அப் ஆகுது. ஸோ அதனால வந்து இதை B sin θ, இது B cos θ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதிக்கிட்டோம். இப்போ என்னோட ON, O இந்த இருக்கு, N இங்க இருக்கு. இந்த ONங்கிறது எது 2 ஆட் பண்ணா கிடைக்கும், ஏவையும் பிளஸ் B cos θ. இது 2 ஆட் பண்ணா எனக்கு வந்து ON வெக்டார்ங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், OQ வெக்டார் எனக்கு வேணும். அப்போ OQ வெக்டாரோட ஃபார்முலா என்ன, OP வெக்டார் பிளஸ் OQ வெக்டார். இது நான் வந்து ஏன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அவங்க QPன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இப்போ OQ வெக்டார் ஈக்குவல் டு OP வெக்டார் பிளஸ் PQ வெக்டார். இப்போ cos θ இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இப்போ cos θவோட ஃபார்முலா என்ன, adjacent side by hypotenuse. இங்கே adjacent side என்னது, AN. இதான் என்னோட θ. ஸோ என்னோட adjacent side AN, hypotenuse அப்படிங்கிறது B. That means B வெக்டார். ஸோ அதனால AN by B. அதே மாதிரி sin θ
ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் சைடு என்னது? bn divided by hypotenuse b. So an equal to cross multiply b cos theta and bn equal to cross multiply b sin theta. So இப்போ நம்ம என்ன செய்றோம்? இந்த ட்ரையாங்கிள்ல தான் நம்ம கொண்டு போறோம். OBN. இப்போ நான் உள்ள இருக்கிற இந்த ஹைபாட்னஸை நான் வந்து மறந்துடுறேன். இப்போ எனக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் ONB. இதான் என்னோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் தான். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னஸ் OB ஸ்கொயர் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயர். ONோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் BNோட வேல்யூ என்ன? B sin theta த ஹோல் ஸ்கொயர். A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? B ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ A ஸ்கொயர் அப்படியே எழுதியாச்சு, 2AB காஸ் தீட்டா அப்படியே எழுதியாச்சு. இது ரெண்டுலையுமே B ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால காமனாக எடுத்திருக்கோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ 1. ஸோ R ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB காஸ் தீட்டா. ஓகே, ஸோ நமக்கு வந்து R தான் வேணும். ஸோ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB காஸ் தீட்டா. இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட். ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் நீங்கள் ஏதாவது ஒரு தியரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஏதோ நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இல்லாத பட்சத்துக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? ஆங்கிள், அது எந்த அளவுக்கு சாய்ஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ அப்போ டைரக்ஷன் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் A வெக்டார் அண்ட் B வெக்டார். கரெக்ட் இஸ் கரெக்ட். ஸோ A வெக்டார் இருந்தா இருக்கு, B வெக்டார் இருந்தா இருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் இங்கே தீட்டா. ஓகே, இப்போ தீட்டாங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே ஆங்கிள். ஸோ A வெக்டார் இருந்தா இருக்கும், B வெக்டாரை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் என்னோட தீட்டா. ஸோ இப்போ நம்ம மேக்னிடியூட் என்னன்னு பார்த்தோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் தட் இஸ் ஆர் ரிசல்டன்ட் வெக்டார் என்னன்னு பார்த்தோம். ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB காஸ் தீட்டான்னு பார்த்தோம். அதான் எழுதியிருக்கோம். ஸோ tan ஆல்ஃபா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சைன் பை காஸ் அப்படிதானே எழுதுவோம். சைன் பை காஸ் போடும்போது நமக்கு என்ன வரும்? BN. சைன் தீட்டாக்கு என்ன பார்த்தோம்? BN பை பின்னு வரும். காஸ் தீட்டாக்கு என்ன பார்த்தோம்? AN பை B. அப்போ சைன் பை காஸ் என்ன வரும்? ரெண்டு கேன்சல் ஆகி BN பை ON அப்படின்னு கிடைக்கும். ஸோ BN பை ONங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குது? BN ON எப்படி பிரித்து எழுதிடலாம்? OA ப்ளஸ் AN. ஓகே, ஸோ OA ப்ளஸ் AN எழுதிடலாம். இப்போ அடுத்து மண்டே ஆடினா இது வரைக்கும். ஸோ நமக்கு என்ன பார்த்தோம்? நம்ம BN பை ON பார்த்தோம். BNோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? B சைன் தீட்டா ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ONோட வேல்யூ என்ன? A ப்ளஸ் B காஸ் தீட்டா. ஸோ அது அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். B சைன் தீட்டா A ப்ளஸ் B காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா. நமக்கு ஆல்ஃபா தான் வேணும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் த சேம் ஒன். அவ்வளோதான், இதோட நமக்கு டைரக்ஷன் முடிஞ்சு. ஸோ நம்ம கீழே வந்து இப்போ அதோட சேர்த்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். இப்போ நம்ம அடிஷனல் வெக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்போ சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் எப்படி பண்ணியிருப்பாங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதனால தான் நான் அதை மட்டும் சொல்லியிருக்கேன். அதோட ப்ரூஃப் வந்து நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடும். ஸோ சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் என்ன அர்த்தம்? ரெண்டு வெக்டாரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A வெக்டார் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் B வெக்டார்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். ஸோ சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். அதில் வந்து B வெக்டாருக்கு நம்ம ஆப்போசிட் சைன் கொடுத்துருப்போம். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இமேஜ் எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை நம்ம வந்து A வெக்டார்னு எடுத்திருந்தோம் இல்லையா? இது என்னோட B வெக்டார். சரியா? அப்போ இது என்னோட A வெக்டார், இது என்னோட B வெக்டார். ஸோ இந்த கண்டினியூஷனுக்காக இந்த B வெக்டாரத்துக்கு நான் இந்த போட்டிருக்கேன். அப்போ இந்த கண்டினியூஷனுக்காக நான் இந்த B வெக்டாரை இங்கே போட்டிருக்கேன். அப்போ இதோட ரிசல்டன்ட் வெக்டாரை நான் இதை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பட் இங்கே நான் எதை ஆட் பண்ணுறேன்? A வெக்டார் இந்த இருக்குது. இதோட சேர்த்து நான் எதை ஆட் பண்ணுறேன்னா மைனஸ் ஆஃப் B வெக்டார். அப்போ இது B வெக்டார்னா இந்த ஒய் ஆக்சஸ் எங்கே மைனஸில் இருக்குன்னா கீழே. அப்போ இதுதான் என்னோட மைனஸ் ஆஃப் B வெக்டார். ஸோ அப்போ என்னோட மைனஸ் ஆஃப் B வெக்டார் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது என்னோட A வெக்டார். இங்கேயும் இது ஒரு கண்டினியூஷனில் இல்லை, அதாவது ஆரோ அந்த ஹெட்டோட கண்டினியூஷனாக இல்லை. அப்போ இந்த மைனஸ் பியை தூக்கி நான் இங்கிட்டு வைக்கிறேன். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மைனஸ் பியை தூக்கி இங்கிட்டு வைக்கும்போது இங்கே பாருங்கள், இது A வெக்டார், அதோட கண்டினியூஸ் B வெக்டார். இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் இந்த இருக்குது.
ஸோ இந்த சேம் ப்ரொசீஜர் இதே தான் உங்கள் புக்கில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணி போட்டுவிடுறேன். தேங்க்யூ.